வணக்கம். ஐயாச்சாரி பேசலாம். ஸோ குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 55 நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா? ஏன் இந்த 55 நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் முறையா இந்த ஒரு புதிய அடிப்படையில இந்த தேர்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, we have only 55 days. ஸோ இந்த 55 டேஸ்ல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் என்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது முதல் சேலஞ்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சோர்ஸ் கலெக்ஷன், இதற்கான பாடப்பிரிவுகள். இப்போ குரூப் 2 பிரிலிமினரியும் கம்பேர் பண்ணலாம். இப்போ குரூப் 2 பிரிலிமினரிலையும் ஜெனரல் ஸ்டடிஸ் தான் இருக்கு. குரூப் 2A மெயின்ஸ்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் தான் இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு 10 யூனிட் அப்படிங்கிறது பிரிலிமினரில ஜெனரல் ஸ்டடிஸ்ல உண்டு. ஆனா 2A பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் தான். இந்த 5 யூனிட்டும் 100 மார்க் 100 கொஸ்டினா இருந்தாலும் பிரிலிம்ஸ்ல கவர் பண்ற சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40% மட்டும்தான் வந்து என்ன நமக்கு கவர் ஆகும். உதாரணமா எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ்நாடு டாபிக் இருக்கு இல்லையா, அது. ரெண்டாவது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த ரெண்டு தலைப்பு மட்டும்தான் நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சதுக்கும் இப்ப நம்ம மெயின்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஓரளவு ஒத்து போகுது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 60% வச்சுக்கலாம், 50% வச்சுக்கலாம். இந்த 50%க்கான பாடப்பிரிவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒண்ணு, சோர்சஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. ரெண்டாவது, இந்த ரீசனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய பகுதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அஸ்பிரன்ட்ஸுக்கு இந்த ரீசனிங்கை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து புரிதல் இருக்கும். ஒரு முழுமையான புரிதல் இருக்குமா அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ இதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாள் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்கும். அப்போ இந்த விஷயத்தையும் வந்து என்ன நம்ம கவனத்துல கொள்ளணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரும் 40 கொஸ்டின். அப்போ இந்த 40 கொஸ்டின்ல உங்களுக்கு ரீசனிங் தெரிஞ்சிருந்தாலும், ரீசனிங்னா என்னன்னே தெரியலன்னா கூட உங்களால ஒரு 10ல இருந்து 15 கேள்விகள் சரியா விடையளிக்க முடியும். ஆனா இந்த 10ல இருந்து 15 கேள்வி போதுமானதானா? போதுமானது கிடையாது. அப்போ இதற்கான பாடக்குறிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையான மொழியில இதுக்கான சோர்சஸ் மட்டும் நான் தமிழ்லையும் வழங்குறேன், இங்கிலீஷ்லயும் வழங்குறேன். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். அப்போ இதற்கான பாடப்பிரிவுகள், அப்புறம் ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அதற்கான பாடப்பிரிவுகளை நம்ம வந்து என்ன வழங்கிடுறோம். முதல்ல நீங்க வந்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறதுல தேடி 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 உங்களுடைய நேரத்தை வீணாக்காம ஃபோக்கஸ்டா யாராவது ஒருத்தங்க எங்க இருந்தும் பல விதமான சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே ரொம்ப சிம்பிளா கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் வந்து என்ன ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் யூ. அதுக்காக இதை வந்து நான் வந்து பின்னாடி காட்டுறேன். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா உங்களுடைய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து என்ன டீவியேட் ஆகாம நீங்க ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 55 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இந்த 55 நாட்களுக்குள்ள எப்படி இவ்வளவு கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டிசம்பர் 16ல ஸ்டார்ட் பண்றதுல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன டெய்லி டெஸ்ட் தான். டெய்லி டெஸ்ட் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த போர்ஷனை வந்து நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன முடிச்சிருவோம். சார் டெய்லி டெஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குமே, என்ன பண்றது? அது ஏன் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பல இடங்கள்ல மல்டிபிள் சோர்சஸா மல்டிபிள் ரெஃபரன்ஸை
ப்ரிப்பேர் பண்றதுனால உங்களுக்கு அதிகமான நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கும், உங்க எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகும். பட் உங்களுக்கு இதை வந்து என்ன ஒரு பெரிய மலையை சாணம் பிடிக்கிற மாதிரி சிங்கம் சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படி அழகா அவங்க கையில கொடுக்க போறேன். ஸோ அன்னைக்கு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத போறீங்க. அன்னைக்கே தமிழ்நாடு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஷீட் கொடுக்குறோம். சரியா? வேற எங்கேயுமே கிடையாது, ஏபிசிடி மட்டும் தான் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது உண்டு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாபிக் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுதோ அந்தந்த டாபிக் எல்லாமே வந்து என்ன நம்ம எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத வந்து ப்ரொவைட் பண்ணிடும். சரியா? இப்போ எப்படி அப்படின்னா ஸோ யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 25 டெஸ்ட். இந்த யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஜிஎஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜிஎஸ் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து ஒரு 100 ஜிஎஸ் பிளஸ் 40 ரீசனிங் பிளஸ் 60 லாங்குவேஜ் இப்படிங்கக்கூடிய ஒரு கம்போசிஷன்ல எடுக்கிறோம். ஸோ பெரும்பாலும் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு எல்லா கேள்வியுமே நீங்க 200 மதிப்பெண்ல எழுத மாதிரி தான் வந்து என்ன இது பண்றோம். தென் உங்களுக்கு நம்ம நோட்ஸ் அப்படிங்கிறது அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷனா இருக்கணும். ஃபிக்ஸ்ட் ஷெட்யூல் கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன்ல இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும், பட் இந்த மாதிரி கடந்த முறை நமக்கு நிறைய டைம் இருந்துச்சு, அதனால வந்து என்ன நானே வந்து சென்னையில எடுத்தேன், தென்காசியில எடுத்தேன், திருநெல்வேலியில எடுத்தேன். பட் இந்த முறை நமக்கு வெரி வெரி லிமிட்டட் டைம். ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுனால நான் வந்து கிளாஸஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு சென்னை. சென்னையில மட்டும்தான் ஆஃப்லைன் கிளாஸஸ் உண்டு. நீங்க சங்கரன் கோவிலையோ தென்காசியிலோ நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸை நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன நீங்க பார்த்துப்பீங்க. பட் டெஸ்ட் எழுதுறது, எக்ஸ்பிளனேஷன் ஷீட் பிரிண்ட் அவுட் வாங்குறதெல்லாம் என்ன நீங்க சங்கரன் கோவிலையும் தென்காசிலையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சென்னையில வந்து என்ன ஆஃப்லைன்ல கிளாஸஸும் உண்டு. அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு அவைலபிள். நீங்க எத்தனை முறை வேணாலும் வந்து என்ன இதே கிளாஸ் ரெக்கார்டா நீங்க வந்து என்ன ரிப்பீட்டடா வந்து என்ன பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்து இந்த மாடல் ரிவிஷன் டெஸ்ட் அஞ்சு கொடுக்கணும். 5 மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். மொத்தம் 35 டெஸ்ட். நமக்கு இருக்கிற 55 நாட்கள்ல 35 நாளுக்கு வந்து என்ன இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? 30 நாள் ஒரு 40 நாள்ல வச்சுக்கலாம். 40 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு போதுமான ரிவிஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வந்து என்ன ஒரு பயனுள்ளதா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து சொல்றேன். இப்போ இந்த ஷெட்யூல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறத எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து என்ன கன்வென்ஷனலா ப்ரிப்பேர் பண்ணலையோ இதை பத்தி நமக்கு நாலேஜே இருக்காது இல்லையா, ஒரு முன் அனுபவமே இருக்காது, ஒரு முன் அறிவே இருக்காது இல்லையா, அதைத்தான் நம்ம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்றது தமிழ்நாடு எக்கனாமி. இப்போ தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்ல இருக்குன்னா இருக்கும். அது போதுமானதான்னு கேட்டீங்கன்னா போதுமானது கிடையாது. வெளியில சோர்ஸ் இருக்காங்கன்னா வெளியில ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எந்த ஆதாரம் அப்படிங்கிறது ஆதென்டிகேட்டட், அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நமக்கு அதிகமான நேரத்தை எடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு இத ரொம்ப சிம்பிளா ஹேண்டியா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு 30 பக்கம் 40 பக்கம் 50 பக்கம் தான் என்ன டெய்லி நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கும். அதே மாதிரி நான் ரீசனிங் கொடுத்துருவேன், தமிழுக்கும் வந்து என்ன கொடுத்துருவேன். சரியா? அப்போ நீங்க வந்து இதுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய அந்த ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 3 டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே இதுதான் வந்து என்ன டெஸ்ட் ஷெட்யூலுக்கும் ஃபாலோ ஆகும். டெஸ்ட் ஷெட்யூல் டெஸ்ட் மட்டும் என்ரோல் பண்றவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 10,000, டெஸ்ட் மெட்டீரியல்லாம் 12,000, டெஸ்ட் வித் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 18,000. இதுல வந்து ஹார்ட் காப்பி கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தினசரி ப்ரிப்பேர் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனா இருந்தா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த எக்கனாமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன ஒரு டைனமிக் டாபிக்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தினசரி வந்து என்ன மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து என்ன கொடுத்துருக்கோம். சரியா? இப்ப நான் நோட்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். அதுக்கான நோட்ஸ் காட்டுறேன். முதல் டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி 25 டெஸ்ட் ஷெட்யூல் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கொஸ்டின் பேப்பர், சாரி ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பைலிங்குவல்ல இருக்கும்.
ஓகே. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு ஜியாகிரபி. ஸோ தமிழ்நாடு ஜியாகிரபினா ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை நான் ரொம்ப டீட்டெயிலா டீகோட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்? இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா வெறுமனே வந்து என்ன வெறுமனே ஸ்கூல் புக் மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா ஃபேக்சுவல் எரர் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு இருக்கதான் செய்யும். இது தவிர்க்க முடியாது, ஒத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவாச்சு அப்படின்னா அது எப்போ உருவாயிருக்கு அந்த டேட்டு. ஏன் அப்படின்னா இந்த கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த காரணத்தினால வந்து என்ன இதே மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். கடைசியா கிரியேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் முதல்ல கொடுத்துருக்கோம். டேட்டோட கொடுத்துருக்கோம். மயிலாடுதுறை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வெளியில போயிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க எதையும் ரெஃபர் பண்ண வேண்டிய இல்லாத அளவுக்கு ரீசெண்ட் அப்டேட்டோட நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. சரியா? ஆனா அந்த மெட்டீரியல் வந்து யாரு தமிழ்ல நீங்க சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இருக்கும். ரெண்டுமே வந்து கிடைக்காது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஆனா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைலிங்கல் தான் இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து என்ன நான் வந்து பைலிங்கல்லே கொடுக்குறேன். அப்போ நமக்கு சோர்ஸ் அப்படிங்கிறது தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. என்ன சோர்ஸ் அப்படிங்கறத தாண்டி என்ன வேணும் இதை ப்ரிப்பேர் பண்ணா போதும் அப்படிங்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல. சோ இது வந்து நோட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலா இருக்கு. இப்போ டெஸ்ட் எழுதி முடிக்கணும். சரியா? டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஷீட் இந்த ரீசனிங்கை காமிச்சிருக்கோம். சரியா? இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி டீட்டெயில்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன மொழியில வந்து புரியுமோ அந்த மொழியில வந்து என்ன நான் இதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். தமிழ்லயே இருக்கும், இங்கிலீஷ்லயே இருக்கும், தமிழ்லயே இருக்கும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ்லயே இருக்கும். சரியா? வேற ஃபர்ஸ்ட் எக்கனாமி லெக்சர் வேற இருக்காங்க ரீசனிங். சரியா? ஸோ நோட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி டெலிகிராம்ல போட்டிருப்பேன். இந்த வீடியோ கீழே வந்து என்ன இந்த சாம்பிள் எக்கனாமிக் நோட்ஸ் வந்து என்ன நான் அப்லோட் பண்றேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம வந்து என்ன சிலபஸை வந்து டீகோட் பண்ணி ரொம்ப கிளியரா கொடுத்துருவோம். ரீசனிங்கான நோட்ஸ். சரியா? ஸோ நமக்கு என்ன வேணுமோ நீங்க எந்த புக்ல தேடலாம் அந்த மாதிரியான வந்து என்ன ஒரு கம்பைலா எக்ஸாமினேஷன் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கிடைக்காது. ஐ எம் சேலஞ்சிங் யூ. ரைட்? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் இதே மாதிரி டீட்டெயிலான நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா லாங்குவேஜ்க்கும் என்ன நம்ம வந்து கொடுத்துறோம். ரொம்ப சிம்பிளா ஒரு எளிமையான ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே இருக்கு. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். எக்கனாமி இருந்துச்சு அதே மாதிரி வந்து என்ன உங்களுக்கு இதே இது தமிழ்லயும் வந்து என்ன உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்க வெளியில போயிட்டு எதையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிட்டு கூட வந்து என்ன நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. முக்கியமா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஃபைல் எக்ஸாக்டா
ஒரே நிமிஷம். தமிழ்னா தமிழ்ல தமிழ் நோட்ஸ் இது. இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. டெஸ்ட் எழுதும்போது தான் வந்து என்ன சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும்போது வந்து என்ன நீங்க கான்செப்சுவல் அஸ் வெல் அஸ் ஃபேக்ட் இந்த ரெண்டுலையுமே ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. ஸோ அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய இதுக்காக வந்து என்ன இது பண்ணிருக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபீஸ் இஸ் லோயஸ்ட் ரைட். ஸோ சங்கரன்கோயில், தென்காசி, சென்னை இந்த 3 இடத்துலையும் டெஸ்ட் நடக்கும். இங்கே நீங்க ஆஃப்லைன்ல எழுதிக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில டெஸ்ட் நீங்க பிடிஎஃப்ல எழுதுவீங்க, சில டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போர்ஷன்ல எழுதுவீங்க. நமக்கு அந்த சிபிடியோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழுக்கும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் உண்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் உண்டு, ரீசனிங்க்கும் உண்டு. எந்த ஒரு இதுக்கும் வந்து என்ன நோட்ஸ் இல்லாம இந்த இது அப்படிங்கிறது கிடையாது. பட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன டெஸ்ட் மட்டும் தான், நோட்ஸ்லாம் வராது. கொஷின்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் ஷீட் வரும். வித் நோட்ஸ்னா 12,000 வரும். அதில் உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும். கிளாஸ் சேர்த்துனா வந்து என்ன 18,000. ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சென்னையில் இல்லை, சென்னை போனதுக்கு அப்புறம் வந்து என்ன இதுவா இது பண்றேன். ஸோ கிளாஸஸும் டெய்லி இருக்கும். பட் நான் அவுட் ஆஃப் செஷன் இருக்கிறதுனால டெஸ்ட் நாளைக்கு 16 ஆரம்பிச்சிடும். கிளாஸஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன கண்டினியூா வந்து என்ன நமக்கு பிக்கப் ஆயிரும். ஸோ இது ஃபைல் எல்லாம் நான் கீழே டெலகிராம்லயும் அந்த சேனல்ல வீடியோ கீழே அப்டேட் பண்றேன், செக் பண்ணுங்க. நம்ம டெலகிராம்லயும் வந்து என்ன இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பல விதமான சோர்ஸ் தான் கலெக்ட் பண்ணி அப்படி மொத்தமா சிம்பிளா கொடுத்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், கீஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன செக் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான பிரதானமே தவிர்த்து இதுல வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத காட்டணும். ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் வந்து என்ன ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் ஷெட்யூல். ஸோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, இல்லை ஃபோன்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன்.